கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 6வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுப்புல நடக்கிறதா அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு அனைத்துமே இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது கன்னிராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கன்னிராசியில் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்காரு, செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு, புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு. மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைகிறாரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்காரு. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. மேலும் மீனத்தில் ராகு பகவானோ கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திர பகவான் இந்த வாரம் கடகம், சிம்மம், கன்னி, துலம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக பெற்று கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் எத்தனாவது இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் பணியிடத்தில் உங்களுடைய முதலாளியின் அன்பை பெறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயமும் ஏற்படக்கூடும். அதனால் கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா பணியிடத்தில் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திர பகவானுடைய நகர்வால் சில நன்மைகள் நடந்தாலுமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும். ஆகவே நீங்கள் கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் உங்களுடைய தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நடக்கும். தொழிலுக்கு தேவையான உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்காமலே தானாகவே கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சொந்தமாக வியாபாரம் ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. அதன் மூலமாக நினைத்ததை எல்லாமே நடத்தி கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் சுப நிகழ்ச்சிகளில் சிக்கல் உண்டாகும். மேலும் விரைய செலவு அதிகரிக்கும். பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படுவாங்க. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்ற பண தட்டுப்பாடு பாடாய்ப்படுத்தும். மேலும் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் இந்த
உங்களுடைய ராசிக்கு வந்து 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனைவியோடு மல்லு கட்டி சிக்கலை பெரிதாக்காதீங்க. எதா இருந்தாலுமே இப்போ பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே விடாதீங்க. உடனுக்குடனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. முக்கியமாக பணியிடத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பணியை இழக்கக்கூடிய சம்பவங்கள் கூட நடக்க இருக்குங்க. அதனால் கோவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய பணியில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. அதே போல் கன்னி ராசியில் வந்து 3 நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குங்க. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த 7 நாட்களில் ராசியில் வந்து கேது பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து சூரியன் மற்றும் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் வந்து சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் வந்து சனி பகவானும், களத்திர ஸ்தானத்தில் வந்து ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பகவானும், லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அமைஞ்சிருக்காங்க. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் புத்தி சாதுர்த்தியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டும் நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக கிடைக்கும். திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது அவசரமான முடிவுகள் எடுப்பதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரத்து திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோடு வெளியே சென்று மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கை கழிப்பீங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்ல சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடும். மேலும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களது வார்த்தையின் மதிப்பு அதிகரிக்கும். உங்களது ஆலோசனைப்படி உடன் இருப்பவங்க கேட்டு நடந்து கொள்வாங்க. இதனால மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை அன்று ராக காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். மேலும் எதிர்ப்புகள் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்போங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.